2வது வசனம். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடனே ஒரு குட்டியும் கட்டி இருக்க பாப்பீங்க. அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் அவங்க என்ன பண்ணணுமா? அவிழ்த்துட்டு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் போங்க, அங்கே ஒரு கார் நிற்கும், அந்த கார் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வர்றீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த காரில் இப்போ ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு. எத்தனை பேர் நீங்கள் அப்படி போவீங்க? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெட் கலர் கார், ரெட் கலர் கார் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டே இருங்க அப்படின்னா அது ஒரு இம்பாசிபிளான விஷயம். ஆனால் இங்கே ஏன் தேவன் இதை சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கு குருத்தோலை நார் 2 விஷயத்தை நமக்கு கிளியராக காமிக்குது. என்னன்னா, அவர் ராஜா. யாரு? இயேசு ராஜா. செகண்ட், அந்த ராஜா ரொம்ப கிருபையுள்ள ராஜா. இந்த ராஜானாலே பார்த்தீங்கன்னா கிங் அப்படின்னாலே என்ன? ஹெட், எல்லாத்துக்கும் மேலன்னு அர்த்தம். அப்படிதான். இப்போ நீங்கள் ராஜாக்கள் காலத்தில் இல்லாட்டாலும் இன்றைக்கும் வந்து நமக்கு பிஎம்னு ஒருத்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பிஎம்க்கு மேலே குடியரசுத் தலைவர் ஒருத்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அம்மா தானே? என்னமோ வித்தியாசமாக பார்க்குறீங்க எல்லாருமே. ஆனால் ராஜாக்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிறது தான் சட்டங்கள், அவங்க வைக்கிறது தான், அவங்க யோசிக்கிறது தான், அவங்க எதை நினைக்கணுமோ செய்யலாம். எப்படினாலும் பண்ண, நாளைக்கே அவங்கள பிடிக்கலன்னு தலையை வெட்டணும்னா வெட்டலாம், இல்லை பிடிச்சிருக்குன்னா தூக்கிடலாம், என்னனாலும் பண்ணலாம். ராஜானா அது. ஆனால் நம் தேவன் ராஜா மட்டுமில்லை, ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கிங் ஆஃப் கிங். பட் இந்த ராஜா எப்படின்னா, இப்போ உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி இது என்னுடைய நாடு, இது உன்னுடைய நாடுன்னு சொல்லிக்கிட்டு நான் உன்னை வாழ விட மாட்டேன், நான் உன்னை வாழ விட மாட்டேன், நான் தான் நம்பர் 1 இருக்க விரும்புகிறேன், அதனால நீ இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிற மாதிரி இவர் இல்லை. இவர் கிருபையுள்ள ராஜா. இவர் எப்படிப்பட்ட ராஜா? ஸோ இவர் மெஜஸ்டியையும் இவருடைய கிரேஸையும் காமிக்கிற இந்த டே தான் இந்த பாம் சண்டே. காடோடைய மெஜஸ்டியையும் காடோட கிரேஸையும் காமிக்கிறது தான் இந்த பாம் சண்டே. இஸ் அ மெஜஸ்டிக் காட். நீங்கள் எல்லாருமே சிலுவையில் அப்படியே வந்து அவரை பரிதாபமாக அப்படியே தொங்குறதுனால கிறிஸ்டியானிட்டியையும் இல்லை கிறிஸ்தவர்களும் இல்லை நமக்கு இருக்கிற ஒரு எண்ணமே எப்படி அவரை நினச்சி வச்சுருக்குறோம், இரக்கமுள்ளவர், நமக்காக என்ன செய்வார். பட் மெஜஸ்டியாக எத்தனை பேர் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. பயங்கரமானவர், பெரியவர். ஏன்னா மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது, நாங்கள் தொங்க போட்டுக்கிட்டு கையில் 10 இதை வச்சுக்கிட்டு காலில் ஒருத்தனை மிதிச்சு, பயம் வருதா? வரணும். வருதா இல்லையா? வரணும். அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படியே பயம் இல்லை. ஒரு சில இடங்கள்ல அப்படி தங்கத்திலே மேலேருந்து கீழே வரைக்கும் வைரம் கிரீடத்தை வச்சு அப்படியே வரிசையாக செயின் சரசரமாக போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு பட்டு உடை உடுத்தி. நீங்களாம் நேற்றுலேருந்து தான் ஃபாரின்லேருந்து வந்தீங்களோ, இந்தியாவில் நடக்கலாம் தெரியாதோ? எல்லாருமே ஒரு தடவை வித்தியாசமாகவே பார்க்குறீங்களே, அதான் கேட்டேன். அப்படியா? இந்தியன் கல்ச்சர் பற்றி தெரியாதா? இந்தியன் காட்ஸ் பற்றி தெரியாதா? அப்படியே இப்படி வித்தியாசமாக பார்க்குறீங்க. ஆமாவா இல்லையா? என்னையை விட உங்களுக்கு தான் நிறைய உண்மையிலே அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். நானே நிறைய தெரிஞ்சதை வச்சு பிரசங்கத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் 4 விஷயம் சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்படியே ஏன்னு உண்மையே தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. அப்படிலாம் இருக்குது. அப்பிறகு அப்படியே அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, எடைக்கு எடை தங்கம் கொடுக்குறேன், இந்த பக்கம் உங்களை உட்கார வச்சுருவாங்க தராசில், இந்த பக்கம் இங்கெல்லாம் அப்படி வச்சா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள்லாம் வரவே மாட்டோம். அதெல்லாம் கொடுக்குறாங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன முட்டையை மொட்டை போடணுமா, ஏறணுமா, இறங்கணுமா, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் ஓகே. அதெல்லாம் மெஜஸ்டி. அதுலேயும் சில காட்ஸ் எல்லாம் அப்படி வச்சார்னா உங்களுக்கு பணம் வரும் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. இங்கே நமக்கு ஜீசஸ் அப்படின்னாலே அப்படி கிராஸ் அப்படி சொன்னோன்னையும் என்னமோ ரொம்ப சிம்பிளாக, என்னமோ ரொம்ப, ஏன்னா அந்த உலகத்துலேயே நம்மளை வந்து உலகத்தில் சொல்ல முடியாது, உலகத்தில் நம்பர் 1 கிறிஸ்டியானிட்டி தான். இந்தியாவில் பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்க, மைனாரிட்டி அப்படி சொல்கிறதுனால அதுலேயும் இப்போல்லாம் ரீசெண்டாக ஒரு சட்டம் போட்டாங்க, நீங்கள் கிறிஸ்டியன்ஸாக இருந்தோ இன்னும் சில விஷயங்கள் இருந்தீங்கனாலோ உங்களை இந்த கேஸ்ட் பட்டியலில் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா உங்களை எதுக்கு அங்கே உங்களுக்கு ஆப்பு வைக்கிறாங்கன்னா சலுகைகள் கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்கு. கவர்மெண்ட்டில் சில சலுகைகள் இருக்குது, சில கோட்டாஸில் சில வேல்யூஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து வரப்போகிற நாட்களில் யாருக்கு ஊழியம் பண்ண போகிறீங்க, யாருக்கு எந்த எஜமானுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க போகிறீங்கன்னு காமிக்கிற நாட்கள் வருகிறது. இவ்வளோ நாள் ஒப்பேத்தியாச்சு, ரிஜிஸ்டரில் ஒரு பேர், சர்ச்சில் ஒரு பேர் ஒப்பேத்தியாச்சு.
ஆனால் நாட்கள் வருகிறது, நீ யாருக்கு உண்மையாக இருக்க போகிறேன்னு காமிக்கிற நாட்கள் சீக்கிரமாக வருகிறது, அப்பட்டமாக வருகிறது. அப்போ தான் தெரியும் யார் யார் எந்த லெவல் ஃபெய்த்தில் இருக்கீங்கன்னு சொல்லி. இப்போ என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லங்க, அதில் ஒரு பேர் இதில் ஒரு பேர், நமக்கு என்ன வந்துச்சு போ அப்படின்னு. ஆனால் தேவன் மெய்யான தேவன், அவருக்காக நான் எதையும் விட்டு கொடுப்பேங்கிற நாட்கள் வரும்போது தான் உங்களுடைய ஃபெய்த்து, உங்கள் மேலே தேவன் வச்சுருக்கிற அந்த அன்பை நீங்கள் உணர்ந்தது, நீங்கள் அவருக்கு காட்டுற நன்றி எல்லாமே தெரிய போகுது. எத்தனை பேர் அப்படி இருந்தாலும் நாங்கள் நிற்போன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஏன்னா உண்மையிலேயே புத்திசாலித்தனம் என்னென்னா, இந்த உலகத்தை குவிட் பண்ணிவிட்டு தேவனை பிடிச்சிக்கிறது. ஏன்னா இந்த உலகம் கொடுக்குற சலுகைகள் ஆசீர்வாதங்களோட இவர் கொடுக்குறது வேறு லெவல். ஆனால் புரியல, அதுதான் பிரச்சனை. அவங்க கொடுக்குறதெல்லாம் சும்மா டெம்ப்ரவரி. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பிளெஸிங்ஸ் ஆஃப் ஆப்ரஹாம்லேருந்து எல்லாமே உங்கள் மேலே கொட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது புரியாது. நிறைய இடங்கள் சொல்லிக் கொடுக்குறது இல்லை, சொன்னாலும் மண்டையில் ஏறுறது இல்லை. நம்ம மற்றவங்களை அந்த கல்லைமனை நம்புறவங்கள விட மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். ஓடுறதும் ஓடியாடுறதும் தவிக்கிறதும். சரி, இப்போ தான் நீங்கள் ஆண்டவர்கள் வந்திருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம், காட் பிளஸ் யூ, கொஞ்ச நாள் சரியாயிரும். ஆனால் கடைசி வரைக்கும் நான் இப்படி தாங்க இருக்கிறேன் அப்படின்னா சம்திங் ராங்னு அர்த்தம் இல்லையா? இவ்வளோ நாளைக்கு எப்படியோ இருந்தேன், இன்றைக்கி நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், ஓகே, க்ரீன் சிக்னலில் போகிறது இன்னும் சூப்பராக வந்துடுவேன் தெரியுதுன்னா காட் பிளஸ் யூ. ஆனால் நான் ஜென்ரேஷனாக கிறிஸ்டினாக இருக்கேங்க, நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டின் தான், ஆனாலும் என் வாழ்க்கை இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னா தப்பு யார் பக்கம் இருக்கு? நம்ம பக்கம்தான் இருக்குது. நீங்கள் இந்த ராஜாவை நம்பிக்கிட்டு தரித்திரத்துலையும் இல்லாமலையும் வறுமையிலையும் கஷ்டத்துலையும் தோல்வியிலையும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துலையும் நம்மளை வைக்கலை. இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுகிற இடத்துல தான் வைத்திருக்கிறார். ஏன்னா நம்மளை படைத்ததே அந்த நோக்கம்தான். ஆனால் நீங்கள் எத்தனை கிறிஸ்தவங்களை பார்த்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இது காரணம் தெரியுமா? என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரம் ஆகிறார்கள். ஒன்று, வேதத்தை குறித்து அறிவு கிடையாது. இன்னொன்று, வேதத்தை பிடிச்சிக்கிறது கிடையாது. கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் ஒரு பேருக்குன்னு ஏதோ ஒரு சின்ன அதிசயம் அற்புதம் நடந்தோடனையும் அப்படின்னு ஆண்டவர் உணர்றாங்க. அப்புறம் வர்றாங்க, வந்துட்டு அதிலே 100% இருக்கிறது கிடையாது. அதுக்கடுத்து பாதி உலகம் பாதி தேவன், பாதி உலகம் பாதி தேவன், இப்படியே ஓடும். இன்னொன்று, ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டான்னு வந்துச்சுன்னா குவிட் பண்ணிட்டு போயிடுறது. இன்னொன்று, ஒரு அடுத்த ஜென்ரேஷனில் சிலரில் என்ன பண்ணிடுறாங்க, தப்பான விதத்தில் வேறு விதத்தில் பின்வாங்கி வேற போயிடுறாங்க. பாவத்திலையும் போகிறாங்க, இல்லை வேறு மாதிரி லைஃப் அமைச்சிக்கிறதுக்கு விட்டுட்டு கூட போயிடுறாங்க. அந்நிய தெய்வங்கள் வழியிலையும் போயிடுறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆனால் கால்குலேஷன் பண்ணி முடிவு என்ன பண்ணுது, இவங்கெல்லாம் அப்படி கிறிஸ்டின் இருந்தாங்களாங்க, இவங்களுக்கு இப்படி நடந்துருச்சாங்க, அப்படி தான் சிம்பிளாக சொல்லிடுறாங்க. யாருக்கு கெட்ட பேர் வருது? ஆண்டவருக்கு தான் வருது ஒழிய அவன் என்ன தப்பு பண்ணாங்கிறது யாருக்கு தெரிய போகிறதே கிடையாது. இத்தனை பேருக்கு புரியுது? பர்சனலாக அவன் என்ன மாதிரி உண்மையாக வாழ்ந்தான், அவன் என்ன தப்பு பண்ணாங்கிறதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லிடுவாங்க, இவங்களும் கிறிஸ்டினாக இருந்து இவங்களுக்கு இப்படி நடந்துச்சாம்ல, அப்படி இவங்க ஊழியக்காரங்களை எப்படி நடந்துச்சாம்ல, அப்படி நடந்துச்சாம்ல. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, கடவுளை வச்சு தான் மனுஷனை பார்க்கணும் ஒழிய மனுஷனை வச்சு கடவுளை பார்க்கக்கூடாது. வார்த்தையை வச்சு தான் மனுஷனை பார்க்கணுமே ஒழிய மனுஷனை வச்சு இந்த வார்த்தை பொய்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவர் தான் ராஜா, இவர் தான் சுப்ரீம், இவர் தான் மெஜஸ்டி, இவர் தான் மாறாதவர், இவர் தான் உண்மை உள்ளவர். நம்மெல்லாம் உண்மை இல்லாதவர்கள், மாறக்கூடியவர்கள். எனி டைம் நம்ம மாறக்கூடியவர்கள். வீக்கான ஒரு கிரியேஷன் தான். கிரியேஷன் மீன்ஸ் நம்மளை அப்படி படைக்கலை, பாவத்தில் விழுந்து அப்படி ஆயிட்டோம்னு சொல்லலாம். பட் நம்மளை டே பை டே நம்மளை அவருடைய ஹோலி ஸ்பிரிட்டான ரெனியூ பண்ணி கொண்டு போகிறார். அதனால தான் அவர் மன்னிக்கிறார். பரவாயில்ல, நீ 100% பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது, எனக்கு தெரியும்ப்பா, இருந்தாலும் உன்னை நான் மாற்றுறேன் அப்படிங்கிறக்காக தான் வந்திருக்காரு. ஸோ நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணால் அதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்குமே ஒழிய தேவன் ஒருபோதும் காரணம் கிடையாது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த விஷயத்தை முதல்ல நமக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கடவுள் தான் என் வாழ்க்கை இப்படி எடுத்து வச்சுருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கலே பெரிய பொய்யை நீங்கள் லைஃப்பில் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது விளைவு என்னன்னா, கடைசி வரைக்கும் உங்களை பிசாசு உருப்பட விட போகிறதே கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட போனால் சொல்யூஷன் கிடைச்சிரும். ஆனால் அவரை பற்றி தப்பாக நினைக்க வச்சுருக்கானே, இதை விட வேறு என்ன ட்ரிக்கு வேணும் சொல்லுங்கள்? இத்தனை பேருக்கு புரியுதா? அவர் தான் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்க முடியும். அவர் தான் உயிரை கொடுத்து உங்களுக்கு மாற்றுறதுக்காக வேலை பார்த்துட்ருக்காரு. அவனுக்கு சிம்பிளாக ஒரு வேலை, அவரை பற்றி நீ தப்பாக நினச்சிட்டேன்னா அங்கே நீ போக மாட்ட, முடிஞ்சு போச்சு. எவ்வளோ அழகாக அவன் யோசிக்கிறான் பாருங்கள். அதனால தான் அவன் வஞ்சகன்னு அர்த்தம். அவன் பேர் என்ன?
கிரிமினலான ஒரு ஆள், வஞ்சகன், சூழ்ச்சிக்காரன், பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பழமொழி. இவனே எல்லா பிரச்சனைகளையும் கொடுப்பான். கடவுள் ஏன் தான் அவனுக்கு இப்படி பண்ணிட்டாருன்னே தெரிலல்ல, சே நீ பிறந்த நேரமா என்னன்னு தெரிலல்ல, கடவுள் உன்னைய மட்டும் எப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு கடவுள் 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 சொல்லலாம். செய்கிறதெல்லாம் யாரு? பிள்ளையை கிள்ளி விட்டதெல்லாம் யாரு? சொல்லுங்களேன். பிசாசுன்னு சொன்னால் அவன் வீட்டை வந்து அடிச்சிடுவான்னு பயமா? பிள்ளையை கிள்ளி விடுறது யாரு? பிரச்சனையில் கொண்டு வர்றது யாரு? ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் யாரு? நல்லா சொல்லுங்க. ஏ பிசாசே நீ தான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அப்போ ஆனால் யார் மேலே பழிய போட சொல்லுவான்? அப்படி நம்ம மேலே ரொம்ப பரிதாபம் இருக்கிற மாதிரியும், உங்களை ரொம்ப அப்படியே அவன் தான் படைச்சி பார்த்து பார்த்து கண்ணு மூக்கு வாயெல்லாம் படைச்சி உங்களுக்காக எல்லாம் பண்ண மாதிரியும், சே இப்படி ஆகி போச்சு, இப்படி தான் ஏவாள்கிட்ட சொன்னான், இப்படியா சொல்லிட்டாரு, இந்த பழத்தையா சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாரு. சே நீ எல்லாம் இந்த சாப்பிட்ட ஐஸ்வர்யரை ஆயிடுவேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த ஜீசஸ் இப்படி சொல்லிட்டாரோ இப்படியெல்லாம் சொல்லி சொன்னதில் அந்த அம்மாவுக்கு தோணி கடைசியாக சாப்பிட்டுச்சு. பிசாசுன்னொடனே உங்களை வந்து உடனே கொம்பு வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி சாப்பிட்றியா இல்லையா அப்படி சொல்ல மாட்டான். உங்கள் மேலே ரொம்ப கன்சர்னாக அப்படியே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி, ஆண்டவரோட ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி. ஏன்னா திருடன் அப்படி தான் செய்வான் பாருங்க. திருடன் இந்த மாதிரி ஆளுகள்லாம் பாப்பா பாப்பா வரையா, நான் கூப்பிட்றேன், சாக்லேட் கொடுக்குறேன் மாமா, பூச்சாண்டி மாமா சொல்கிறேன், சாக்லேட் கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் கொடுக்குறேன், வீட்டில் அம்மா அப்பா திட்டுவான், சாக்லேட் திங்காத பல்லு சொத்தையாயிரும், டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு கத்தியா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு உன் மேலே என்ன இல்லை என்னங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, சளி பிடிச்சுன்னு வாங்கி கொடுக்கும், அதெல்லாம் சொல்ல மாட்டான், நான் வாங்கி கொடுக்குறேன் என்ன வேணுமோ. சரி இந்த பூச்சாண்டி மாமாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு நினச்சா அந்த குழந்தை யாரை தான் நம்புவோம்? யாரை நம்பும்? பூச்சாண்டி மாமாவை தான் நம்புவோம். அதுதான் யார்? நம்ம சாத்தான். யாரை பிடிக்காது? அம்மா அப்பாவை பிடிக்காது. ஆனால் அவங்க தான் அவங்கள இந்த உலகத்தில் கொண்டு வந்து 10 மாதம் சுமந்து ஒவ்வொன்றும் ஏன் திட்டுறாங்கன்னா, திட்டுறதுக்கு பின்னாடிலாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கம்தான் ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. அப்போ தேவனும் உங்களை எதா விஷயத்துக்கும் நீ இப்படி இரு, நீ இப்படி பண்ணாத, அந்த உலகத்து மேலே போகாத, நீ பரிசுத்தமாக இருக்கணும், நான் உனக்கு கொடுக்குற நேரம் கரெக்டாக கொடுப்பேன், அது பெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாமே சொல்லுவார். ஆனால் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே இந்த பூச்சாண்டி மாமா வந்து நமக்கு ஐஸ்கிரீம் தரான், சாக்லேட் தரான், அதுக்கு பின்னால் நம்மளை தூக்கிட்டு போய் பிச்சை எடுக்க விட போகிறான்னு நமக்கு தெரியல. இவன் மேலே எவ்வளோ பாசம் அப்படி தான் தெரியுது. அதனால தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஏமாத்தாத, நீ நம்பாத, அப்பா ஃபோன் பண்ணுறான்பாங்க, அப்பாட்ட கூட்டு போகிறேன்பாங்க, நம்பாத, எல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்குறோம். இப்போல்லாம் ரொம்ப கொடூரமாக ட்ரக்ஸ் பிள்ளைகளை ஏமாத்துறதுக்கு. சாதாரணமாக நம்மளாம் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு வளர்ந்தாகும், இன்றைக்கி ட்ரக்ஸை வளர்ந்து சாப்பிட்டு வளர்கிற அளவுக்கு ஒஸ்ட்டாக போச்சு. பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் கொண்டு சொல்கிறேங்க, ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்ஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து அவங்களால விட முடியாதுன்னு தெரியும். அதில் நார்த் இந்தியாவிலலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கெல்லாம் பார்த்தா நம்மளாம் பரலோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அவங்கெல்லாம் நடக்கிற விஷயங்களை பார்த்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பார்த்தோன்னா, உண்மையிலேயே சொல்ல போனால் அதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா, வீடியோவில் பார்த்தாலே தெரியும், என்னென்னமோ சொல்கிறாங்க, எப்படி எப்படியோ சொல்கிறாங்க. ஆண்டவரே அப்படின்னு தான் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கீங்க, என் பிள்ளைகளை காப்பாற்றுறீங்களே நன்றின்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா அது யாரும் தெரிஞ்சு போய் விழுக்கிறதில்ல, தெரியாமல் போய் வஞ்சனையில் தான் மாட்டுறாங்க. நம்மளை காப்பாற்றிருக்கிறது அவர் கிருபை. அப்போ இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தேவனை பிடித்து கொள்வது தான் நமக்கு ஜீவன். ஆனாலும் இந்த உலகம் நம்மளை கவர்ச்சிகரமாக, இந்த பிசாசு, இந்த பூச்சாண்டி என்ன பண்ணுறான், நம்மளை இழுத்து அவன் விலைக்கு கொண்டு வந்து கடைசியில் அவனோட நரகத்தில் வச்சுக்கிற விரும்புகிறான். ஆனால் இந்த ராஜாதி ராஜா கிருபையாய் நமக்காக கழுத குட்டி மேலே ஏன் வந்தார் அப்படின்னா, ராஜா எப்பயுமே எதில் வருவாங்க? குதிரையில் வருவாங்க. குதிரையில் ராஜா கிளம்பிட்டாங்கனாலே யுத்தத்துக்கு கிளம்பிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த ராஜா கழுத குட்டி மேலே ஏன் வந்தார்னா, தன்னை நமக்காக அர்ப்பணிக்க, நம்மை அவரை போல மாற்ற, நமக்காக உயிரையே கொடுக்க. பட்டு உண்மையிலே நீங்களும் நானும் கடவுளோட இடத்துல இருந்தான்னா இதெல்லாம் செய்கிற சான்ஸே கிடையாது. நீங்கள் யாராவது செய்வீங்களா? ஏதாவது ஒர்த்தான ஒரு விஷயமானா கூட பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம டீ வாங்கினா கூட ஒர்த்தாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மெல்லாம். சும்மா போய் எதுக்கு போய் இதில் போய் தெண்டமாக போட்டுக்கிட்டு அப்படின்னு. ஒருத்தர் உயிரே கொடுக்குறாருங்க, அது ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக நினைக்க வேண்டாமா? பட் யூ ஆர் நாட் ஒர்த். ஏன்னா அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போய் கிடந்தோம், பிசாசின் பிள்ளைகளாகவே இருந்தோம்னு சொல்லப்படுகிறது. டோட்டலாக அவருக்கு அகைன்ஸ்ட் தான் எல்லாமே. ஆனாலும் நான் உருவாக்குனேன், அவனை மாற்ற முடியும்னு அவர் நம்பி உயிரை கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. அதுதான் கிரேட் காட், அதுதான் கிரேட் லவ்.
இத்தனை பேருக்கு புரியுது. நம்மளெல்லாம் மாற்ற முடியும்னு நினச்சி ஒருத்தர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டு இப்போயும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க. தட் இஸ் கிரேட். அந்த கிங் எப்படிப்பட்ட கிங்காக இருக்கார்? கிரேஸ்ஃபுல்லாக இருக்கார். இதுதான் அந்த கிரேஸ்ஃபுல்லாக காமிங்க. இப்போ நீங்கள் இப்போ பாம்ஸ்க்கு வச்சு அசைச்சிங்க, இது எதுக்காக? அதாவது மற்ற இடத்துலலாம் வேப்பலையை வச்சு ஆடுவாங்கங்க, நமக்கு வருஷத்தில் ஏதோ ஒன்று ஆட வேண்டாமா, அதனால தான் சர்ச்சில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆடினீங்களா? சொல்லுங்கள். ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. எதுக்கு அசைச்சிங்க? குருத்தோலை எதுக்கு அசைக்கப்பட்டது? அன்றைக்கு இயேசு இப்போ சொன்னாங்களே, பவனி வரும்போது மரக்கிளைகளை தரித்து போட்டாங்க, காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குருத்தோலைகள், அதாவது பாம் ட்ரீயினுடைய தன்மை என்ன? ஏற்கனவே உங்களுக்கு வருஷம் வருஷம் நான் குருத்தோலை நேரில் சொல்லியிருக்கேன். இந்த கேரக்டர்ஸ் என்ன இருக்குது? ஒரு பனை மரத்தில், அதுவும் இஸ்ரேலில் அதெல்லாம் சாதாரணமாக இருக்கும், நம்ம ஊரில் வேப்ப மரம் வளர்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, தன்மைகள் இருக்குது, ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அது இருக்கிறதுலையே ரொம்ப லாங் லைஃப் வாழக்கூடிய ஒரு மரம். எவ்வளோ புயல் அடித்தாலும், காற்று அடித்தாலும், வெயில் அடித்தாலும், மழை பெஞ்சாலும் அதனுடைய வேர்கள் வந்து ரொம்ப டீப்பாக போய் மண்ணில் போய் ஆழமாக போய் ஊன்றதுனால அது அசைக்க முடியாமல் இருக்கும். பனைமரம் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா காற்று அடித்தா கூட இப்படி இப்படி மேபி பெண்ட் ஆகிற மாதிரி கூடலாம் போகும், ஆனால் எங்கேயுமே அது விழுகவே விழுகாது. அதனுடைய ஸ்பெஷாலிட்டி, அதனோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. அதே போல் ராஜாவே நீங்கள் நீடூழி வாழணும். அதே போல் ராஜாவே நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து நிற்கணும். இதை காமிக்கிறதுனுடைய தன்மையை சொல்கிறேன், சரிங்களா? அதே போல் பாம் ட்ரீஸ் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸஸுமே யூஸ். அதனுடைய ஸ்டெம்ஸாக இருக்கட்டும், அதனோட வர ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், லீவ்ஸாக இருக்கட்டும். பனை மரத்தை போய் நீங்கள் வீட்டில் போய் நைட்டில் கூகுளில் டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் ஏதாவது ஒன்று செஞ்சுருவாங்க. அதில் ஒன்று கூட வேஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது. அதே போல் ராஜாவே நீங்கள் எல்லாவற்றிலுமே ஆத்துமா சரீரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு பெனிஃபிட்டாக சூப்பராக எல்லாத்துலேயும் பயனுள்ளதா எங்களுக்கு இருங்க. இதை மாதிரி ஏகப்பட்ட தன்மைகள் இருக்குது. எதுக்கு? இந்த பாம் ட்ரீக்கு. ஸோ அவர் வரும்பொழுது பொதுவாக அவர் ஜீசஸ் வரும்போது மட்டும் பண்ணலை, பழைய ஏற்பாட்டிலலாம் ராஜாக்கள் வரும்பொழுது இஸ்ரேலில் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களாம்? பொதுவாக நம்ம ஊர்லலாம் ராஜாக்கள் வரும்போது பார்த்துருக்கீங்களா? யூகேலலாம் பார்த்தீங்கன்னா கிங் சார்லஸ், கிங் டயானா இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வரும்போது ரெட் கார்பெட்லாம் போட்டு மக்கள் ரெண்டு பக்கம் நிற்பாங்க. அவங்க வரும்போது அப்படி கையை சேர்ப்பாங்க, ஃப்ளாக்ஸ்லாம் காமிப்பாங்க. அதெல்லாம் வந்து நேச்சுரலாக இந்த உலகத்துலேயே பார்க்கலாம் இப்போ நீங்கள். அப்போ அந்த காலத்துலேயே தாவீது சாலமோன்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? இப்படி வரும்போது இந்த குருத்தோலைகளை காமிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் வாழணும், இப்படி நீங்கள் இருக்கணும், இப்படி நீங்கள் இருக்கும்படி நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படி சொல்லி மக்கள்லாம் சேர்த்து அப்படி காமிக்கிறது. இத்தனை பேருக்கு புரியுது? ஸோ பசுமையாக, செழிப்பாக, எல்லாவற்றிலும் உயர்ந்தவராக, வெற்றி பெறுபவராக, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இப்படிலாம் நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாம் ட்ரீ. இப்போ இன்றைக்கி இயேசு வரும்போது அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். யோவான்லலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன அற்புதம் நடந்திருக்கும் அப்படின்னா, லாசரோவோடு எழுப்பியிருப்பார். ஸோ மக்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே வராங்க. கண்ணு சரியாகுது, காது செவிடானதாக சரியாகுது, முடவர்களை நடக்க வைக்கிறாரு, சப்பானிகளை குணமாக்குறாரு. அடுத்து மரித்தவர்களே ஒரு எடுப்பில் பயங்கரமான ஒரு ஆள் நமக்கு வந்துட்டாருப்பா. இந்த ரோமர்கள் காலத்திலேருந்து இவங்க அடிமைத்தனத்துலேருந்து நம்மளை மீட்க தாவீது மாதிரி இவர் ஒரு ராஜாவாக வந்து நம்மளை சேஃப் பண்ண போகிறாருன்னு சொல்லி தான் அவர் வரும்பொழுது ஒரு தாவீது மாதிரி ஒரு ராஜாவை வந்து நம்மளை காப்பாற்ற போகிறாருன்னு நினச்சி ஓசானா ஓசானான்னு சொன்னாங்க. ஓசானானா என்ன அர்த்தம்னா சேவ் அவர் லார்ட், சேவ் மீ, எங்களை சேவ் பண்ணுங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை ரட்சிங்கன்னு என்ற அர்த்தம். ஓசானானா எத்தனை பேர் நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்க? அப்போ இப்போ ஏன் நீங்கள் ஓசானா சொல்லணும்? சொல்லுங்க. எல்லாத்தையும் நாங்கள் யோசிக்கிறதே கிடையாது. ரட்சகருங்கிறத உணர்றோம். செகண்ட் திங், இப்போ பரலோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்திருக்கு. இதே போல் குருத்தோலைகளை வைத்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு அவருக்கு முன்பாக அழகாக அப்படியே வந்து ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. இப்போ ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பில் 2 ஸ்டேஜ் இருக்குது. பர்மனெண்ட்டாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக உள்ளே வர்றீங்க, அவரோட பிள்ளையாக மாறிடுறீங்க. ஆனால் ஒவ்வொரு செகண்டும் அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்புங்கிற தலை சீராவை அணிந்து கொண்டு நம்ம முன்னேறி போய் செய்ய வேண்டியது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கும் தேவன் தான் உதவி செய்யணும். இத்தனை பேர் நான் ரசிக்கப்பட்டிருக்கேங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்க அப்படின்னா அதுக்குமே ஆண்டவர் தான் உதவி செய்யணும். ஏன்னா அந்த மைண்ட் செட்டே நமக்கு சரியாக வரமாட்டேங்குது.
நம்ம இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால் கூட உலகத்தில் நீங்கள் கலக்கும் பொழுது அவங்கள மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆளாக நினைக்கிறீங்க. நேச்சுரலாக அப்படி தான் நினைக்கிறீங்க, அப்படி தானே? அவங்கள கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக பேசுகிறாங்க, நமக்கு அந்த ஹோப் கூட வரமாட்டேங்குது. அதெல்லாம் பார்த்துடலாண்டா, அதெல்லாம் சமாளிச்சிடலாண்டானா எனக்கு என்னமோ சரியாக வரும்னு தோணலை அப்படின்னு முதல் சொல்கிற ஆள், பயப்படுற ஆள் நம்மளாக தான் இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த ரட்சிப்பின் இந்த தலை சீராவை அணிந்துகொள். போராயுதங்களில் ரட்சிப்பை எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க? ஹெல்மெட் மாதிரி தலையில் போட்டுக்கோன்னா என்ன அர்த்தம்? தலைக்குள்ளே என்றைக்குமே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன? இந்த உலகத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்திலும் சாபத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் அந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவன், என்னை தேவன் பிரித்து எடுத்திருக்கிறாரு. நான் யாருக்கு சேர்ந்தவன்? தேவாதி தேவனோட பிள்ளை, பரலோகத்தை சேர்ந்தவன். அந்த ராஜாதி ராஜாவினுடைய ஆளுகையில் இருக்கிறேன். என்னுடைய கிங்டம் எவர்லாஸ்டிங் கிங்டம், என்னுடைய காட் எவர்லாஸ்டிங் காடு. ஆகவே எனக்கு தோல்வி இல்லை, அழிவு இல்லைங்கிற இந்த ஒவ்வொரு நிமிஷம் இந்த செகண்டில் போகிறது தான் கண்டினியூவாக அந்த சல்வேஷனில் நம்ம ட்ராவல் பண்ணுறது. இதுக்கும் ஆவியானவர் தான் உதவி செய்யணும். அதனால சில நேரம் பிரச்சனை வருமா, ஆண்டவரே இப்படிலாம் தோணுதே, ஹெல்ப் மீ ஹோலி ஸ்பிரிட் சேவ் அஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த டயத்தில் சொல்கிற ஓசானாக்கு. ஏன்னா நமக்கு மாம்சமும் ஆவியும் போராடும் சில நேரங்களில். அப்போ என்னை ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் வழியில் என்னை நடத்துங்கன்னு மறுபடியும் கேட்க வேண்டியது இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலுமே அந்த மைண்ட் செட்டில் போய் அதை நான் பொசஸ் பண்ணுறதுக்குமே தேவன் தான் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. சில பேருக்கு புரியும். அப்போ இப்போயும் அதனால தான் நம்ம சேவஸ் லார்ட், அதாவது இந்த உலகத்துக்கு எங்களை காப்பாற்றுங்க, இந்த உலகத்திலேருந்து எங்களை காப்பாற்றுங்க. ஆல்ரெடி நம்ம சேவ்டு, வி ஆர் சேவ்டு. பட் அந்த மைண்ட் செட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம்ஸையும் நம்ம கோ த்ரூ பண்ணி அதில் வெற்றி எடுக்கிறதுக்கு அவருடைய ஹெல்ப்புக்காக மறுபடியும் இப்போ நம்ம ரட்சகரே இயேசுவே ஆண்டவரே ஹெல்பஸ், ஹெல்ப் மீ ஹோலி ஸ்பிரிட்னு சொல்ல வேண்டியது இருக்குது. சில பேருக்கு புரியுது இப்போ நம்ம சொல்கிறதுனால. ஸோ இவர் கிங் மட்டும் இல்லை, கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ஆல்சோ மெர்சிஃபுல், கிரேஸ்ஃபுல்லான ஒரு கிங்காக இருக்கிறாரு. ஆல்சோ நம்ம ரட்சிக்க வந்தவராக இருக்கிறாரு. இந்த 3 விஷயத்தையும் காமிக்கிறது தான் இந்த குருத்தோலை நாயர். இந்த 3 விஷயத்துலையும் சரி, உங்கள் லைஃப்பில் அவர் தான் கிங் அப்படின்னா கிங் சொல்கிறத கேட்கணுமா இல்லையா? கிங் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் அப்படி அவரை கிங்காக உங்கள் லைஃப்பில் வச்சுருக்கீங்க? அவர் என்ன சொன்னாலுங்க நான் மறுபேச்சு கேட்காம நான் அப்படியே செஞ்சுருவேன். அவர் கிழிச்ச கோட்டை நான் தாண்டதே கிடையாதே. கிங் எந்த லெவலில் உங்கள் லைஃப்பில் செயல்பட்டு இருக்காருன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், உங்கள் மனசாட்சிக்கே தான் தெரியும் இல்லையா? ஆமாவா இல்லை? நீங்கள் தான் சொல்லணும். கிங்னா நம்ம சொல்கிறோம் ஹீ இஸ் அவர் லார்ட் அப்படி சொல்கிறோம். லார்ட் அப்படின்னா அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். இங்கே அவர் நம்ம பின்னாடி கெஞ்சிக்கிட்டு வர்றார், கொஞ்சமாக மாறுமா, கொஞ்சமாக புரிஞ்சுக்குமா, தயவுசெய்து கொஞ்சம் முதல்ல விட பைபிள் படிமா, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுமா. அம்மா லாடாவாக வச்சுருக்கீங்க, ஏன்னா அவர் அப்பாவாக இருக்கிறதுனால அந்த ரோல். பட் இன்னொரு ரோல், ஹீ இஸ் லார்ட். அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டதுனால என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. அவருக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, லார்ட். அவருக்கு ஒரு பெரிய போஸ்ட் இருக்குது. உங்கள் அப்பா பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கொலை பண்ணிட்டு போயிட்டா ஏன் பயந்தாங்க, இவரே கொண்டு வந்து கூண்டில் ஏற்றிட்டீங்க அப்படி சொல்ல முடியுமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க எங்கள் அப்பா, கொலை பண்ணிட்டு நான் போய் நிற்பேன். உலகத்தில் வேணால் வெளியில் வராமல் காமிக்கலாம், ஆனால் கோர்ட்டில் போய் நின்று என் பையனை கொண்டு போய் எப்படிங்க நிப்பாடலாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல முடியாது, அவனும் சொல்ல முடியாது. சட்டம்னு ஒன்று இருக்குது. அதே போல் தேவன் வைத்த பிரமாணம்னு ஒன்று இருக்குது, லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அவர் லார்டுங்கிற ஒரு விஷயத்தில் அவர் செயல்படும் பொழுது யாராக இருந்தாலும் அங்கே அவர் ஜட்ஜ் பண்ணி தான் ஆகணும். இத்தனை பேருக்கு புரியுது. நான் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு போயிடுவேன், ஓகே. பட் சேம் டைம் அவர் லார்டாக இருக்குங்கிறதையும் மறந்துட கூடாது. இந்த இடத்துல அவர் கிங்காக இருக்கிறார், கிங் ஆஃப் கிங்காக இருக்கிறேங்கிற காமிக்கிறார். அதனால தான் போய் தைரியமாக சொல்கிறாரு, எல்லாம் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஸோ போ, கழுதை குட்டி கட்டி இருக்கும், எடுத்துட்டு வா, எல்லாம் என்னுடையது. இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? அவருடைய பவர். ராஜா யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ராஜா போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் கேளுப்பா, அவங்க ஏதாவது தருவாங்களா? ராஜா சொல்கிறார் குடே, அவ்வளோதான், இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அப்படி தானே? இப்போ கூட கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா உங்கள் வீடு எடுக்கணும்னா எடுக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிற ஜாப் எடுக்கணும்னா எடுக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு எல்லா பவர்ஸுமே இருக்குது. நம்ம சொல்கிறது இந்த சாதாரண உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் இல்லை, இட்டர்னல் கிங்டம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அவர் இதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் அப்புறம் ஒரு இடத்துல சொல்கிறார், லாஸ்ட்டு சப்பருக்கு ஆயுதப்படுத்துகிறாங்க, அதாவது பஸ்கா பண்டிகை ஆயுதப்படுத்துகிறாங்க. நீ போ, ஒருத்தர் இருப்பார் மேல் வீட்டார் ரெடியாக இருக்கும், எல்லாமே விரித்து வச்சுருப்பார்,
போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு வா அப்படின்னு சீஷர்கள்ட்ட சொல்கிறார். இதெல்லாம் எது காமிக்குது? ஐ ஆம் த கிங் ஆஃப் கிங், ஐ ஆம் த லார்ட், பூமியும் அது நிறைவும் என்னுடையது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு சில விஷயங்களை சீஷர்களுக்கு உணர்த்துறதுக்கு. இவர் கடைசி வரைக்கும் நம்ம பெருசாக கடவுள் மாதிரி காமிக்கவே இல்லையப்பா அப்படின்னு சீஷர்களுக்கு வந்து அப்புறம் அவர் வீட்டு எழுந்துட்டு போன அப்புறம் யோசிப்பாங்கல்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு இடத்துல கூட ஒரு நிறைய, அதனால தான் நிறைய இடங்கள்ல அவர் நான் லார்டுங்கிற சொல்லியிருப்பார், தான் வந்த நோக்கத்தை சொல்லியிருப்பார். அதனால தான் அவரை பிடிக்கும் பொழுது கூட பிலாத்து கேட்குறாரு, நீ யூதருடைய ராஜாவா அப்படிங்கிறாரு. அது வரைக்கும் பேசாமல் இருக்கிறாரு, எதுக்குமே பேசாமல், அடிக்கும் போது பேசாமல் இருக்கிறாரு, மூஞ்சில் துப்பும் போது பேசாமல் இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் பேசாமல் இருக்காரு. யூதருடைய ராஜாவா சொல்லுங்க அப்படிங்கும் போது ஆம் நீ சொல்லபடியே தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. சில இடங்களில் தான் யாருங்கிறத அங்கே அவர் காமிக்கிறார். இப்போ நான் என்னுடைய சேனைகளை கூப்பிட்டா என் பிதா எனக்காக எத்தனையோ பேர் வந்து அனுப்பிடுவார், நீங்கள் என் மேலே கை வைக்கவே முடியாது, ஆனாலும் என்னை நான் விரும்பி அர்ப்பணிக்கிறேன். அவர் சொல்கிற அந்த டோன் ரெண்டே இடத்துல தான் பேசுவார் பிலாத்துட்ட. அப்புறம் நீ தேவனுடைய குமாரன் சொல்கிறாங்களே அப்படியா? ஆம். 2 விஷயத்துக்கு மட்டும்தான் பேசுவார், மற்ற எதுக்கும் பேச மாட்டார். ஏன்னா பர்பஸ்ஃபுல்லாக அவர் வந்திருக்காரு. எதுக்கு? நம்மளுக்கு மறிக்க. மற்ற விஷயத்துக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, நான் என்னை வாலண்டியராக சரண்டர் பண்ண வந்திருக்கேன். 2 விஷயத்துக்கு எஸ் ஐ ஆம் அ கிங் ஆஃப் ஜூஸ். அவர் யூதர்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகத்திற்கே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க? பக்கத்தில் உங்கள் பாட்டு கேளுங்க. உங்கள் லைஃப்பில் அந்த கிங்கை எங்கே வச்சுருக்கீங்க? வறண்டாலே உட்கார வச்சுருக்கீங்களா? இந்த விபிஎஸ்சி கிளாஸில் ஸ்கிட்டு போடுவோம் பாருங்கள். அடுத்து மெயினுக்கு வாங்க, அவள் உள்ளே வாங்க, ஹாலில் சோபா செட்டில் எல்லாமே நீங்கள் தாங்க அப்படி சொல்லி உட்கார வச்சுருக்கீங்களா? இல்லை வெளியிலே நிற்க வச்சு இன்னும் கதவை தட்டை வச்சுட்டு தான் இருக்கிறாங்களா? எல்லாமே நீங்கள் தான் உங்களுடைய இருதயத்திற்கு கேட்டு பதில் சொல்ல வேண்டும். இந்த கிங் நமக்கு புரியுது. இப்போ எத்தனை பேருக்கு அவர் பெரியவர்னு புரியுது? எல்லாத்துக்கும் மேலே இப்போ இயேசு சிலுவையில் மரித்து அப்படியே தொங்கிட்டு இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்து எபேசியரில் பார்க்குறோம், எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் இமையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலே அவர் உயர்த்திட்டார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கீழ்ப்படுத்திட்டார். இப்போயும் அவர் கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்டு தான். ஒரே ஒரு தடவை தான் நமக்காக வந்து, நமக்காக சொல்லுங்கள் பக்கத்தில், உங்களுக்காக தான் சொல்லுங்கள், உங்களுக்காக மட்டும்தான் தன்னை தாழ்த்தினார். ஏன்? உங்களை உயர்த்த. மற்றபடி அவர் எப்பயுமே கிங்கு, எப்பயுமே லார்டு தான். அவருக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. பெலிஸ்டியன் காடை அவர் எப்படி வந்து கலங்கடிச்சாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிடுறீங்க. அதுதான் பிஐ பிசாசுகளை கூட பெருசாக நினைக்கிறீங்க, ஐயோ ஏதாவது பண்ணிடும்னு. ஆனால் காடை பெருசாக நினைக்க முடியல நம்மளால். ஐயோ சூனியம் வச்சுட்டான், ஐயோ எலுமிச்சம்பழம் உருண்டு வந்துருச்சு, அதெல்லாம் பயப்படுறோம். அதுக்கடுத்து அவங்கள பார்த்து நாளைக்கு சொல்லிட்டு போகிறான், பாரு உன் குடும்பத்தை நாளைக்கு என்ன பண்ணுறேன் பாரு, உன் மண் அள்ளிட்டேன், உன் முடியை எடுத்துட்டேன், ஐயோ இங்கே நமக்கு வயிற்று அப்படின்னா இருதே உருட்டிடு போச்சு, செத்தோண்டா. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு எது வச்சாலும் பலிக்காதுங்கிறது அறிவு இல்லை. ஏன்னா நீங்கள் தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவை நம்பியிருக்கீங்கிற அறிவு இல்லை. உலகமே உங்களுக்கு எது சூனியம் வச்சா உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அறிவு இல்லை. அதனால உங்களுக்கு வச்ச சூனியம் பழிச்சிருது. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு அந்த அறிவு இல்லாதனால உங்களுக்கு அது பழிக்குது. அறிவு இருந்து நீங்கள் யாருங்கிற அந்த ரோலில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஏன்னா பயத்திலே வந்துடுதுன்னு சொல்கிறேன் நான், சும்மா இல்லாமல் பயத்திலே வந்துடுது. பிசாசிட்டே இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை, பயந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா அவனுக்கு அப்படி சொல்லி வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான் அவன் வாட்டில். இத்தனை பேருக்கு புரியுது? இது மாதிரி சூனியம் பில்லி வேறு என்னென்னலாம் பயப்படுறாங்க. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டே பில்லி சூனியத்துக்கு பயப்படுறது உண்மையிலே யாரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் பிசாசுகளுக்கு பயப்படுறது இருக்குல்லே ரொம்ப கேவலம். பிசாசுக்கு பயப்படுறது, ஏன்னா பிசாசெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. தேவன் ஒரு நாய் திடீர்னு உள்ள வந்துச்சுன்னா சீப்போ அப்படி சொல்லி அனுப்பிடுற மாதிரி தான் வச்சுருக்காரு. அதனால தான் விசுவாசின் அதிகாரங்களில் ஃபஸ்ட்டு அத்தாரிட்டியாக எது கொடுத்துருக்காரு? பிசாசுகளை துரத்துவீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஆண்டோட பிள்ளைங்கிற அந்த அத்தாரிட்டியில் அப்படின்னு சொன்னாலே போயிடும். அது ஜஸ்ட்டு இடத்துல இந்த அதிகாரம்லாம் தெரியாதனால தான் அது உங்களை என்ன பண்ணுது, இது சும்மாங்க எல்லாம் பேர் கிறிஸ்தவருங்க, உன்னையோட எனக்கு பைபிள் தெரியும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு இதுக்கு நம்ம வந்து என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்குது. தேவன் வந்து எதுக்குமே பயப்படுறது கிடையாது.
உங்களை ரட்சித்து கொள்ளணுங்கிற ஒரே ஒரு கவலை தான் அவருக்கு. மற்றபடி வேறு எதுக்கும் பயப்படுற தேவனே கிடையாது. அவர் மிஸ் பண்ணுறதெல்லாம் உங்களை மட்டும்தான். வேறு எதுக்கும் அவர் அடங்குற தேவனே கிடையாது. உங்களுக்காக மட்டும்தான் அவர் தன்னை தாழ்த்துவார். வேறு எதுக்கும் தாழ்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தயவுசெய்து இந்த பேய் பிசாசு பயப்படுறது, அப்புறம் பில்லி சூனியம் இருக்கிறதுலே பெரிய அந்த மந்திரவாதி அங்கே அவர் ஏதாவது பண்ணிடுவார், மேபி அது இல்லைன்னு சொல்லலை, இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இத்தனை பேருக்கு புரியுது? அது மாதிரி ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட்லாம் நமக்கு வந்துச்சுனாலே எவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய தேவனை நம்பிட்டு நம்மளை இவ்வளோ தூரம் கிறிஸ்தவத்தை மாற்றி வச்சுருக்காங்களே அப்படிங்கிறது ரொம்ப எப்படி தெரியுமா, அதில் கவலை தான் கொண்டு வருது. பேர்பட்ட தேவன். செகண்ட் திங் என்ன சொன்னேன், அந்த ராஜாதி ராஜா கிருபை உள்ளவராக இருக்கார். அந்த ராஜாதி ராஜா தம் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மன்னிப்பு, கிருபை, விட்டு கொடுக்கறது, எதுனாலும் பண்ணுறதெல்லாம். ஆனால் அவரை நம்பாதவங்களுக்கு, பாவிகளுக்கு, பெருமைக்காரர்களுக்கு, துன்மார்க்கருக்கு அவர் இன்றைக்கும் நியாயாதிபதியாக தான் இருக்கிறார். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அவர் யாரனாலும் மன்னிச்சு விட்ருவாருங்க, யாரனாலும் என்னனாலும் பண்ணுவாங்க. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதை பற்றி பைபிளில் நிறைய வசனங்கள் பார்க்கலாம். பாவத்தின் சம்பளம் லானா லாதான், யாரானாலும் பாவத்தின் சம்பளம், ஐயோ இப்படி என் பிள்ளை அதனால அது பழிக்காது இல்லை, அதனால தான் அவரே வந்து மறித்து அதுக்கடுத்து அதற்கான எல்லாத்தையும் செய்துட்டு அதுக்கடுத்து உங்களை ப்ளஸ் பண்ணுறார். ஏன்னா அவர் வச்ச எல்லாம் அவரே மாற்ற முடியாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று இங்கே போட்டிருக்க 4வது வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவரா, இதோ கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல். சகரியா 9:9 போட்டிருக்கு. இதுதான் இதோ அந்த ப்ராஃபஸி அப்படியே உங்களுக்கு நிறைவேற்ற வந்த, இதோ நம் ராஜா சாந்த குணம் உள்ளவர்களாய், ராஜா சாந்த குணம் உள்ளவராய் நம்மளை நோக்கி வர்றதே நமக்கு கிடைச்சிக்கிற பெரிய பாக்கியம். கோபத்தில் வந்தாருன்னா உங்களை வச்சு செய்ய போடுறாருன்னு அர்த்தம். ஆனால் சாந்த குணமுள்ளவராக வந்தது நமக்கு கிடைச்ச கிருபை. ஆனால் அந்த கிருபை இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கோம், ஆடிட்டு இருக்கோம். ஆனால் கிருபையை நம்ம போட்டுறதே கிடையாது, ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறது. அதனால சொல்கிறேன், அவர் ராஜா, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க வேணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேணும், அவருக்குரிய எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் துதிக்கிறாங்க, ரட்சிங்க கர்த்தாவே, ரட்சிங்க கர்த்தாவே எங்களை துதிக்கிறாங்க, அவரை உயர்த்துறாங்க. இந்த இடத்துல இயேசு இந்த உலகத்துக்கு வந்து முதல்ல எல்லாருக்கும் மத்தியில் தான் அந்த ராஜாதி ராஜா அப்படிங்கிறது மகிமைப்படுத்தும்படி தன்னை அப்படியாக அந்த குருத்தோலை பவனியில் மாற்றிக்கொண்டார். மகிமைப்படுத்தும்படி விட்டு கொடுத்தார். நான் தான் எல்லா துதிகன மகிமைக்கு ஒரே பாத்திரமான காட் அப்படிங்கிறத காட்டும் விதத்தில். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டு குருத்தோலைகளை வச்சு ஆர்ப்பரிக்கிறாங்க, அகமகிழ்றாங்க. அதை அப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அந்த எல்லா க்ளோரிக்கும் ஒரே பாத்திரமான ஆள் நான் தாங்கிற காமிக்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவரை துதிக்கிறோம்? இன்னைக்கு அவர் உங்களுடைய ராஜா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த ராஜாவை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? நீங்கள் போய் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். செகண்ட் திங், அந்த ராஜா சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார், அவர் தான் நம்மளை ரட்சிக்கிறவர். ஸோ இந்த ரட்சிக்கிறது, இந்த ஹோசன்னா ரட்சியும் தேவனை சொல்கிறது டெய்லி நமக்கு தேவைப்படுகிற ஒன்று. இதை நீங்கள் அவரை நோக்கி பிடித்து கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். தேர்ட் திங், அவரை உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ராஜாவை என்றைக்கும் கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவரை உயர்த்துனீங்கன்னா, எப்பயுமே ஒருத்தவங்களை துதிக்கிறோம் அப்படின்னா எப்படி உங்களுக்கு துதி வருது? இப்போ ரோட்டில் ஒருத்தன் போகிறான், இவனை கொஞ்சம் புகழ்ந்து பாடுங்களேன் அப்படி சொன்னால் நீங்கள் பாடிடுவீங்களா? ஃபஸ்ட்டு அப்போ அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், மதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், புகழக்கூடியவங்களாக இருக்கணும். நமக்கு ஏதாவது அதனால் பெனிஃபிட் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த புகழ் வரும், போற்ற வரும், கொண்டாட வரும். அம்மாவா இல்லையா? சும்மா அந்த கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து அதுவாக புகழுவாங்க இன்னொரு காசுக்காக. நைட்டுக்கு வந்து ஒரு பாட்டிலும் ஒரு 1000 ரூபீஸும் பிரியாணி கொடுத்துட்டாங்கன்னா, வரார், வாழ்க வாழ்க, வந்துட்டார் பக்கத்தில் வந்துட்டார், எல்லாம் ரெடியாக இருங்க அப்படி நைஸாக காசு கொடுத்து ஓட்டு போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, அடுத்த 5 வருஷம் உங்களை வச்சு செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பொய்யான புகழ்ச்சியும் இருக்குது. அந்த புகழ்ச்சி பற்றி சொல்லலை. உண்மையிலேயே நீங்கள் மனதார ஒருத்தவங்களை புகழுன்னா அவங்க ஒத்தபலான ஆளாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வாயை திறந்து வரும். அப்போ இன்றைக்கி இந்த மக்கள் வந்து புகழ்கிற மாதிரி நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, ஓகே. பட் ஆராதனைங்கிறது என்ன? அவரை உயர்த்துறதுனா அவர் எல்லாத்துக்கும் மேலே பெரியவருங்கிற அந்த அறிவோட அவரை ஹானர் பண்ணுறது, க்ளோரிஃபை பண்ணுறது. செகண்ட் திங், ஒர்ஷிப்புங்கிறத பற்றி வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, டோட்டல் சரண்டர் டு காட். டோட்டல். இப்போ அவருக்கு முன்னாடி வந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து ஒர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னா
என்ன காமிக்குது? அந்த முழங்கால் போடுறதா இருந்தாலும், சாஷ்டாங்கமாக விழுந்து இது பண்ணுறதா இருந்தாலும் என்ன காமிக்குதுன்னா, நானே உங்களுக்கு முன்னால் என்னை தாழ்த்துறேங்கிறத காமிக்குது. ரோமர் 12ஆம் அதிகாரம், இதை கையில் வச்சுக்கிட்டே எடுங்க. 1-2 படிங்க, மைக்கில் படிங்க. தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மறுரூபம் ஆகுது. இப்போ எது புத்தியுள்ள ஆராதனைன்னு வேதம் சொல்லுது? இப்போ ஆராதனைனா நம்ம பொதுவாக என்ன நினச்சி வச்சுருக்கோம்? ஆராதனைனா என்ன? சும்மா சிம்பிளாக சொல்லுங்கள். இப்போதைக்கு கிறிஸ்டியானிட்டியில் ஆராதனைனா என்ன? ஆராதனை ஆராதனை ஆமேன் பாடுறாங்க. என்ன இந்த சிஸ்டர்கிட்ட பார்த்தீங்களா, பாட்டு கொண்டாட்டம். அங்கிட்டு போனோடனே அப்படி முனியம்மாவை மாறிடுவாங்க. என்ன ஏய் கலீஜாயிருவேன். நம்ம ஊரில் அப்படிலாம் பேசுவோம், அங்கங்கே என்னென்னமோ பேசுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு லாங்குவேஜ். நம்ம இந்த அம்மா தான் இங்கே அந்நிய பாஷைலாம் பேசிச்சு, இங்கே வேறு பாஷை பேசுதே, அது வேறு வாய், இது வேறு வாய் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆட்டிடியூட் மாறிடும். இங்கே அப்படியே பவ்யமா சோத்திரம் பிரைஸ் தி லார்ட், என்ன ஒரு பக்தி, அப்படியே பைபிள் கைமா. அங்கிட்டு போனா என்ன அப்படி அப்படியே இங்கே புது சிருஷ்டி, அங்கே பழைய சிருஷ்டி, வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஆராதனை இப்போ தான் முடிச்சுட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு. இந்த ஆராதனையை பார்த்து பிசாசே மயங்கிட்டோம். அப்படியே இப்படி தான்டா வேணும். உள்ள நீ என்ன பர்ஃபார்ம்னாலும் பண்ணிக்கோ, அவுட் ஆஃப் த சர்ச் வந்து என் பேச்சு கேட்டணும், சரியா? ஓகே, முடிஞ்சு போச்சு. இங்கே 1000 பேர் போனாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. பாஸ்டர் அல்லேலூயா ஆமாம், என்ன மாதிரி இன்றைக்கி ஜனங்களை வழி நடத்தியிருக்கோம், சோத்திரமாப்பான்னு சொல்லிடலாம். அவர் வேலை வேணால் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே பிசாசு நீ வெளியில் வந்த பிறகு என் வேலையை ஆரம்பிக்குது அப்படின்னு. சர்ச்சுக்குள்ளே மட்டுமில்லை, எல்லா சூழ்நிலையும், நானும் ஸ்டேஜில் மட்டுமில்லை, எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி தேவனுக்குள்ளே நான் இருக்கிறேன்னா அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் உண்மையான கிறிஸ்டியன் லைஃப். இத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு? நீங்கள் இந்த உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா இந்த சரீரத்தின் வழியாக தான் பிசாசு நம்மளை இழுக்கிறான். சரீரத்தினால இப்போயே கொஞ்ச நேரத்தில் என்னென்னமோ தாட்ஸ் வரும். ஐயோ டைம் ஆகுதுமா, இன்றைக்கி என்ன டைம் ஆயிடுச்சு, 10:45, இன்றைக்கி வேறு பாம்பு சண்டை கூட கொஞ்சம் இழுத்துருவாங்களோ, ஐயோ இந்த வேலை அந்த வேலை இருக்கே, இந்த வேலை இருக்கே. அதனால தான் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. இந்த வாரத்துக்கு மட்டும் நம்ம போனால் தானே, அதுவே லவ் ஃபீஸ்லாம் வேறு சொல்லியிருக்காங்க, எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அப்படியே நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு. சிலர்லாம் சொல்கிறாங்க, ஐயோ சர்ச்சே வேண்டாம், இன்னும் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இந்த சரீரம் என்ன பண்ணுது? அவங்கள வித்தியாசமாக யோசிக்க வைக்குது, என்னென்னமோ பண்ண வைக்குது. சரி, இங்கே என்ன பண்ணுறதுக்கு? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக என்ன பண்ணுங்க? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கோங்க. ஏன்னா ஆவியில் தேவன் வந்துட்டார், அங்கே உங்களுக்கு பெரிய வேலை கிடையாது. அடுத்து ஆத்மாவில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வார்த்தையை வச்சு. ஆனால் அந்த சரீரம் தான் பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளை பாவத்துக்குள்ளே இழுக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா ஃப்ளஷ்லி தாட்ஸ், நமக்கு நிறைய அட்ராக்ஷன்ஸு, கவர்ச்சி, ஐயோ அப்படி பார்த்துட்டா அப்படியே இங்கே அப்படி நம்ம அலபாய வைக்கிறது எல்லாமே இந்த கண்ணு வலியை, காது வலியை கேட்குறது, நம்ம இந்த ஐம்புலன்கள் வழியை நம்மளை டெம்ப் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த சரீரத்தில் தான் பிசாசு இன்னும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அதையும் அவர் சிலுவையில் ஜெயிச்சிருக்கார். அதனால தான் நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுக்கிறீங்க, வெறும் ரசத்தை மட்டும் எடுக்கல. அப்பத்தை அப்படிங்கிறது அவர் சரீரத்தில் உங்களுக்காக முழுக்க பலியாகி வெற்றி கொண்டாருங்கிறத காமிக்குது. அப்போ இன்றைக்கி நோய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இடத்துல தான் தேவன் உங்களை வச்சுருக்கிறார். இத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இங்கே அப்படியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் என்ன பண்ணுறேன்? உங்கள்கிட்ட நான் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், இதுதான் உண்மையிலே நீங்கள் செய்கிற புத்தியுள்ள. இப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். இதுதான் உண்மையான ஆராதனை, இதுதான் உண்மையான ஆராதனை.
என்னங்க பண்ணுறது, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் என்னை இழுக்குதுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற சில விஷயங்கள் என்னை அப்படி கெடுக்குதுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சரீரத்துக்காக நாங்கள் ஓடிதானங்க ஆகணும் அப்படி சொல்லி இந்த சரீரத்தை தான் பாருங்கள் மேன்மைப்படுத்தி தேவனை கீழப்படுத்திடுறோம். ஆனால் இதை நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துரு, அவர் பார்த்துக்கிடுவார். எல்லாம் செய்யும் போது தான் புத்தியுள்ள ஆராதனை. அப்புறம் முக்கியமாக இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா என்ன, சிம்பிளாக சொல்லுங்கள். உலக பிரகாரமானா கூட சில நேரம் ரொம்ப ஹைலி டேர்ம் மாதிரி இருக்குது. சிம்பிளாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அதாவது இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க ஆண்டவருக்குள்ள, அவங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக உலக பிரகாரமாக என்னங்க உலக பிரகாரமாக சுத்த தமிழில் பேசுகிறீங்களேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிம்பிளாக சொன்னால் என்ன, சொல்லுங்கள். இந்த உலகத்தை காப்பி அடிக்காத, இந்த உலகத்தோட ஸ்டைலில் நீ போகாத, இந்த பேட்டர்ன் வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? இந்த பேட்டர்ன். அப்போ உலகத்தினுடைய பேட்டர்ன் நீங்கள் வாழலைனாலே இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கும்? சிம்பிளாக சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கீங்க, தேவனுடைய சித்தத்தை செய்கிறீங்கன்னா நீங்கள் தான் கரெக்டாக அந்த உலகத்தின் வழியில் போகாத ஆள். உங்களை உலகம் பைத்தியமா இல்லை இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீ கரெக்டாக தேவ சித்தத்தை செஞ்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா நம்ம உலகத்துக்கு ஒத்து வேஷம் தாரிகள். அவங்க ஒன்றை பெருசாக நினைக்கிறாங்க, நமக்கு அது பெருசாக தோணலை. அவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது, நமக்கு அது தெரியல. அவங்க இதை தான் ஃபஸ்ட்டில் வைக்கிறாங்க, நமக்கு அதை வைக்க முடியல. இன்னும் இப்படிலாம் போயிட்டு உங்கள் லைஃப் இப்படிலாம் போகிற போக்கில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் கஷ்டம்னு சொல்கிறீங்களா, பைத்தியம் சொல்கிறீங்களா? அப்போ நான் கரெக்டாக போயிட்டுருக்கேங்க, சோத்திரம் அப்படி சொல்லிட்டு வேறு உங்களை உண்மையிலே பாராட்டுறாங்க. என்னங்க பயங்கரமாக அடுத்த டெக்னாலஜிலாம் இப்படி வந்து இப்படிலாம் போயிட்டுருக்கீங்க, பயங்கரமாக பிளான் பண்ணி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்காக உங்களை எதுவும் பிளான் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. உலகத்துக்கு ஒத்த விஷயம்னா பாவம், கவர்ச்சிகரமான விஷயம், பிசாசுக்கு கீழ்ப்படிந்து போகிறது எல்லாமே தான். பணம் தான் பெருசுன்னு சொல்லி ஓடி ஓடி எல்லாம் பண்ணுறது, அதுதான் இதுதான் சொல்லி தேவனை பின்னால் வச்சுட்டு போகிறது. பரவாயில்லைங்க, அப்படி தான் இருக்கணும், இவங்க சொல்கிற மாதிரிலாம் வாழ்ந்த முடியுமா அப்படின்னு போகிறீங்கன்னா இதோ நாட்கள் வருகிற மறுபடியும் தான் சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் சில நேரங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து கேட்காதவர்களுக்கெல்லாம் பட்டாதான் தெரியும் விட்டாதான் நமக்கு அறிவு வரும். சில நேரங்களில் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் பட்டாதான் தெரியும், வேறு நாட்கள் வரதான் செய்கிறது. ஆனால் அவரை பிடித்து கொள்கிற நாம் பாக்கியவான்கள். இப்போ இங்கே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு எது நன்மை, எது பிரியம், எது பரிபூர்ண சித்தங்கிறத பகுத்து அறிய உங்கள் மனதை ரினியூ பண்ணுறது தான் மறுரூபமாகிறது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு? பகுத்து அறிய வேண்டியிருக்கு. ஏங்க இதை குருத்தோலை ஞாயிறில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ட்ரூ ஒர்ஷிப். சும்மா உட்காந்து இன்றைக்கி வந்து ஆட்டிக்கிட்டு ஆராதனை கீபோர்டு போட்டுட்டாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி சிலர்லாம் பின்னாடி புகை போடுறாங்க, நல்லா போடலாம், லைட்டிங் போடலாம், எல்லாமே போடலாம். முதலே வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், தூக்கம் வந்துடக்கூடாது, டம்மு கூட கொஞ்சம் 4 அடரா ட்ரம்மை கூட கொஞ்சம் சவுண்டை வைடா, அந்த தூங்குறதெல்லாம் எழும்பட்டும் அப்படின்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வகையில் நல்லது. ஆனால் அதுதான் ஒர்ஷிப்னு நினச்சிட்டு ஹார்ட்டை கொண்டு போய் பிசாசிட்ட லீஸுக்கு விட்டுறாங்க நிறைய பேர். இஷ்டத்துக்கு என்னாலும் பண்ணிக்கோ, இங்கே பாரு ஆட்டம் போட்டு பாஸ்டரும் வருவார், ஊழியர்களும் வருவாங்க. அதுக்கடுத்து ஃபுல்லாக நம்ம சொல்கிறது தான் முடிஞ்சிருச்சாப்பா, ஆட்டம் பாட்டம் ஆறாதானே முடிஞ்சிருச்சு, சரி வா அப்படி சொல்லி தோல் மேலே கை போட்டு அவன் கூட்டிட்டு போய் அவன் வேலையை பார்ப்பான். தட் இஸ் நாட் ரியல் ஒர்ஷிப். அங்கே கிங் அவர் வராரு, அவர் கிரேஸ்ஃபுல் கிங், அவர் மர்சிஃபுல் கிங். அவருக்கு முன்னால் உன்னை முழுமையாக இப்படி சரண்டர் பண்ணு அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி என்னுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயமும் அவருக்கு பிரியமா, அவருக்கு சித்தமா, அவருக்கு அது நன்மையாப்படுதா, அப்போ செய்வேங்கிறதான் உண்மையான ஆராதனை. அதுதான் உண்மையிலே நீங்கள் அந்த கிங்கை சர்வ் பண்ணுறதுக்கான அடையாளம். இத்தனை பேருக்கு புரியுது? சும்மா விழுந்து விழுந்து கும்பிட்றது, பெரிய பெரிய ஆள்லாம் பார்ப்பாங்க, விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டாங்க, நீ போட்டு கொடுக்க போகிற அவ்வளோதானே, சரி 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 அப்படி போவாங்க. உண்மையிலே பணிந்து கொள்றதுங்கிறது ஹார்ட்லேருந்து வரணும். எத்தனை பேர் இன்றைக்கி அப்படி அவரை பணிந்து கொள்கிறீங்க? ஏன்னா அவர் கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட். எனக்கு பெருசாக பாட தெரியாது, அதை பெருசாக அவர் ஒர்ஷிப்பாக எடுக்கிறது இல்லை. எனக்கு பெருசாக வாசிக்க தெரியாது, அதை பெருசாக அவர் ஒர்ஷிப்பாக எடுக்கிறது இல்லை. எனக்கு பெருசாக கைத்தட்ட வராது, அதை பெருசாக ஒர்ஷிப் பண்ணுறது இல்லை. நீ ஹார்ட்டை பார்க்குறாரு. உன் ஹார்ட்டில் முழுமையாக அவருக்கு நான் ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நடக்கட்டும்னு சொல்கிறீங்களா? அந்த ஹார்ட்டை தான் அவர் உண்மையிலேயே எப்படி பார்க்குறாரு? அவருக்கு உகந்ததாக பார்க்குறாரு. அதுதான் உண்மையான ஒர்ஷிப்பாக பார்க்குறாரு. எல்லா பலிகளையும் விட அந்த கீழ்ப்படிதலே உத்தமம். நான் வந்து காணிக்கை கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு, நான் வந்து அப்படி பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஓகே.
செய்யக்கூடாதுன்னு சொன்ன, ஆனால் தேவன் செய்ய சொன்ன விஷயம் காரியம் எல்லாம் வேற. ஆனால் உன்னுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒர்ஷிப் பண்ண போகிறீங்க? ஏன்னா அவர் கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட். ஸோ சும்மா மக்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் அப்படி போட்டாங்கங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி இப்போ நான் ஒரு பெரிய ஆள் வர்றாரு, கார்பெட்லாம் விரிக்கலாம். இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களோட மேல் ஆடைகளை, மேல் அங்கிகளை எடுத்து போடுறாங்க. ஒருத்தர் வர்றாரு, அவர் மிதிச்சுட்டு போகிறதுக்கு தங்களோட ட்ரெஸ்ஸை போடுறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு ஹானரான விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய ஷாலே நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா கூட வாங்க வாங்க வாங்க, ரொம்ப அன்பும் மரியாதை இருந்தால் மாத்திரம்தான் வரும். ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுக்கும் பொழுது வேணால் அதுக்கடுத்து நம்ம ட்ரெஸ்ஸில் எமர்ஜென்சிக்கு வேணால் மூக்கு கீக்க தொடப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸில் எதுவுமே பட விட மாட்டோம். அது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், நான் போன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் ட்ரெஸ் அழுக்குப்படக்கூடாதுன்னு. ஆனால் நமக்குன்னு ஒரு பிள்ளைன்னு வரும்போது அந்த அன்பில் என்ன பண்ணுவோம், சரி மூக்கு இழிவிட்டியா, சரி போ, அதை வச்சு என்னனாலும் பண்ணுவோம். அந்த அன்பு அதை செய்ய வைக்கிது. இன்னொன்று மரியாதை செய்ய வைக்கும். அதனால இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறா, தன்னுடைய தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைக்கிறா. லேடிஸ்க்கு தெரியும், தலைமயிரை வச்சு நீங்கள் இன்னொருத்தவங்களுடைய லைட்டை அப்படி இழுத்துச்சுன்னா கூட, ஏன் முடி போச்சு, நான் கஷ்டப்பட்டு என்னென்ன ஆயிலெலாம் போட்டு வளர்த்து இப்படி இழுத்துட்டீங்களே அப்படி சொல்லுவோம். யார் கை வச்சாலும் நமக்கு தலைமுடியில் கோவம் வந்துடும். ஆனால் ஒரு ஸ்திரீ வந்து பாதத்தில் அவருக்கு நலங்க தைலத்தை ஊற்றி, விலை மதிப்பற்ற கோடிக்கணக்கில் போகிற பர்ஃப்யூம் ஊற்றி தலைமடியால் அப்படி அழுதுகிட்டே துடைக்கிறா. கண்ணீரால் நினச்சி தலைமையிறால் துடைக்கிறா. எந்த அளவிற்கு இதுதான் ட்ரூ ஒர்ஷிப். இதுதான் ட்ரூ ஒர்ஷிப். எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்காக லிட்டரலாக நாளைக்கு வாங்க காலில் கலந்து முடி வச்சு தொடங்க அப்படி எல்லாமே இருதய சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ல வரேன் நான். அதை பார்க்குறாரு, இவ தான் உண்மையிலே எனக்கு ஒர்ஷிப் பண்ணுறா, இவ செய்தது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சொல்லப்படும்னு சொல்கிறார். பக்கத்தில் அவங்க திட்டுறாங்க, இவ்வளோ காஸ்ட்லியானது போய் வேஸ்ட் பண்ணுறீங்களே, அப்படியாக்கும் இப்படியாக்கும்லாம் சொல்கிறாங்க. இவன் அடக்கிறதுக்காக முன்னடையாளமாக அதை செஞ்சிட்ருக்கா, எல்லாத்துக்கும் மேலே உண்மையிலே இவர் ஹானர் பண்ணுறா அப்படின்னு. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் மூணு விஷயம், நீங்கள் சர்வ் பண்ணுற காட் இஸ் எ கிங் ஆஃப் கிங். உங்களுடைய தேவன் யார்? ராஜாதி ராஜாவோட பிள்ளைகள். நீங்கள் இப்படி உட்காரும் போதே எப்படி இருக்கணும்? இத்தனை பேருக்கு அந்த ஆட்டிடியூட் வருது. இன்னையிலேருந்து தயவுசெய்து அப்புறம் குருத்தோலை நேரம் டவுன் ஆயிடாதீங்க. ஐயோ ராஜா சிலுவையில் தொங்குற, நடந்து முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் அதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம். அதனால தான் அதுக்கு பேர் குட் ஃப்ரைடேன்னு வச்சுருக்காங்க, நாட் அ பேட் ஃப்ரைடே. அது நடக்கலைன்னா தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப பேடாக போயிருந்துருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அடுத்து உயிர் தெழுந்துட்டாரு, இப்போ எங்கே இருக்காரு? ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் சிங்காசனத்தில் விட்டு இருக்கிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். நெக்ஸ்ட் டைம் கழுதை இல்லை, நெக்ஸ்ட் டைம் இதில் வரப்போகிறாரு. அவரை சந்திக்க நம்மெல்லாம் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். செகண்ட் திங், அவர் தான் ரட்சிக்கணும் நம்மளை. அவரை இன்றி ரட்சகர் வேறு யாருமே இல்லை. இதுக்கு நம்ம நிறைய வசனங்களை எடுத்து காமிக்கலாம். ஜீசஸ் வந்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது 3 சாஸ்திரிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் 3 ஞானிகள் சொல்லுவாங்க. அவங்க ஏன் அந்த ஸ்டாரை பார்த்துட்டு கரெக்டாக வர்றாங்க, வந்துட்டு போய் அரண்மனையில் போய் விசாரிக்கிறாங்க. ஏன் விசாரிக்கிறாங்க அரண்மனையில் போய்? யூதருக்கு ராஜா பிறந்திருக்காராமே, ஏன்னா அரண்மனையில் தானே பிறந்திருக்கணும். இந்த அவரோட ஸ்டார் எங்களுக்கு காமிச்சிட்டு நாங்கள் வந்தோம் அப்படின்றாங்க. வந்து அங்கே பார்த்தா யாரும் இல்லை. அவருக்கு ஆச்சரியமாக போச்சு, இங்கே யாரும் பிறக்கலையே, அப்போ எவனும் நமக்கு எதிராக வந்துட்டான் போல அப்படி சொல்லி தான் 2 வயசுல இருக்கிற குழந்தைலாம் கொல்ல சொல்கிறாங்க. கடைசியாக ஸ்டார் கூட்டிட்டு போய் எங்கே காமிக்குது? ஜீசஸ் இருக்கிற இடத்துல காமிக்குது. இதுவும் அவர் ராஜாங்கிறதுக்கு அடையாளம். இது மாதிரி நிறைய பைபிள் வருஷம் சொல்லிகிட்டே போகலாம். ஏன் அந்த ராஜா அப்படி வந்து பிறந்தாரு, தாழ்த்தினாரு? நம்மை ரட்சிக்க. இயேசுங்கிற நாமமே என்ன பெருமா? இயேசுங்கிற நாமமே பாவிகளை ரட்சிக்க வந்தவர். ஜீசஸ்ங்கிற மீனிங்கே என்னதான், நம் பாவங்கள்லேருந்து நம்மளை விடுதலையாக்கி பாவிகளை ரட்சிக்க வந்தவர். பேரே அப்படிதாங்க, அவர் வந்த ரோலும் அப்படிதான். இன்னைக்கு செஞ்சுட்டார். அப்போ அவர் இல்லாமல் ரட்சகர் இல்லை. ரட்சகர்னா ஏதோ உங்களுக்கு சின்னில் இருந்தோம், ஏதோ கேர்ஸ்ல இருந்தோன்னு மட்டும் இல்லைங்க. இந்த உலகத்தில் நீ நடக்க போகிற எவ்வளோ மோசமான ஆபத்துகளாக இருந்தாலும் எந்த விஷயமும் உங்களை தொடாமல் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒருத்தர் இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏதோ பரலோகத்தை கூட்டிட்டு போகிற டிக்கெட் மட்டும் ஜீசஸ் வந்தால் கிடைக்கணும் இல்லை, உங்களை இந்த உலகத்துலேயும் சூப்பராக வாழ வச்சு நித்தியத்திலையும் கொண்டு போய் அவரோட வேலை வைக்கிறதா இந்த இயேசுனுடைய வேலை. அதுக்கு தான் அவர் வந்தார், உங்களோட எல்லா ஃபீல்ட்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்படி. ஒருவேளை இந்த உலகத்தில் நடக்கலாம் பார்த்துட்டு என்ன நடக்க போதோ அப்படி நீங்கள் பயப்படாதீங்க. அவரை நீங்கள் ரட்சகரா, அவரை நீங்கள் கிங்காக வச்சுருக்கீங்களா? ஏன்னா நம்ம அவருடைய கிங்டமில் இருக்கிறதுக்கு இந்த கிங்டமில் போர்லாம் கிடையாது.
எந்த கிங்டம்ல? ஜீசஸ் கிங்டம்ல. இங்கே வந்து எவனும் வந்து உங்களை அடித்து குண்டு போட்டுட்டு எதுவும் குறைச்சி வைக்க முடியாது, உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. ஏன்னா இங்கே அவர் ஆளுகை செய்கிறார், இங்கே அவர் ராஜ்யம். அந்த கிங்டம்ல நீங்கள் இருக்கிறது ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை. எவ்வளோ ஒரு சூப்பரான இந்தியாவுக்கு கீழே போக போகுதுன்னா சோத்திரம், பரவாயில்லைங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோன்னு சொல்லுங்கள். அமெரிக்கா கீழே போகுதுன்னா அப்படியாங்க, சரி நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோன்னு சொல்லுங்கள். எதுனாலும், ஏன்னா நாங்கள் சிட்டிசன் ஆஃப் ஹெவனுங்க, எங்கள் ராஜா ஜீசஸுங்க, எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட போகுதுங்க. அல்லேலூயா. எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது. நீங்கள் இப்படி விசுவாசத்தில் நீங்கள் முன்னேறி போனீங்கன்னா, அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிறத எப்பயுமே எங்கே வச்சுக்கிறணும்? தலை சீரா போல் தலைக்குள்ளே வச்சுக்கணும். உலகத்தில் சொல்லுவாங்க, ஐயோ நாளைக்கு வேலைக்கு போதான், நாளைக்கு என் சென்னையில் வந்து அந்த மெரினா பீச்சில் குண்டு போட்டானா, அப்படியாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவன் இருக்காது. அதுக்கு முன்னாடி உங்களை எங்கெங்கே கொண்டு போய் வைக்கணுமோ எல்லாம் வச்சுருவார், சேஃப் பண்ணுவார். உங்களுடைய சாப்பாடு முத கொண்டு எல்லாத்துக்கும் தேவனை தான் அழகாக உங்களுக்கு போதித்து நடத்துவார். நான் சொல்கிறேன், ஒஸ்ட்டாக போச்சு, ஒரு மனுஷன் பிழைக்க முடியாத சுச்சுவேஷனில் ஒரு நன்மையும் குறைபடாமல் நம்ம வாழ்வோம். ஒருத்தன் கூட பிழைக்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம எப்படி வாழ்வோம்? எப்படி? எத்தனை பேருக்கு புரியுது? ஒருத்தன் கூட இனிமேல் தப்பிக்கிறது கஷ்டங்கிற சூழ்நிலையில் அவரை நம்புகிறவர்களை ஒரு நன்மையும் குறைபடாமல் வாழ வைக்கிற தேவன் இந்த ராஜாதி ராஜா. ஹீ இஸ் கேபபிள் பிகாஸ் ஹீ இஸ் எல் ஷடாய். அப்போ தான் பார்க்க போகிறீங்க, இவ்வளோ பெரிய தேவனா அப்படின்னு கொண்டாட போகிறோம். இவரையா நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போனோம், துடிக்க போகுது, உலகம் கதற போகுது. ஆனால் நம்மலாம் பாக்கியவான். தேர்ட் திங், இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு முழுமையாக அவர் ஒர்ஷிப் பண்ணணும். ஒர்ஷிப் மீன்ஸ் இப்போ இருந்தே டோட்டலாக சரண்டர் பண்ண கற்றுக்கோங்க. எல்லாத்தையும், உங்கள் படிப்பு, உங்கள் வேலை, உங்கள்கிட்ட இருக்கிற காசு, பணம், எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசுவுக்கு சொந்தம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்வேன் அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் லைஃபு, என்னென்னமோ இதில் மட்டும் நான் என் பேச்சை தான் கேட்பேன், இதில் மட்டும் தான் அவர்கிட்ட கேட்பேன் அப்படின்னு இல்லை. எதுனாலும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். இப்போ நீங்கள் நடந்துக்கு போங்க. நான் சொல்கிறேன், ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. இத்தனை பேர் அப்படி வாழ போகிறீங்க. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாம்.